நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் பார்த்தீங்கன்னா கையும் களவுமாக சிக்கியிருக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு சம்மட்டி அடி அப்படின்னே சொல்லலாம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இப்போது கையை பிசைஞ்சிட்டு நிற்கிறாரு ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள். அப்படி பாகிஸ்தானில் என்ன நடந்துருச்சு, எந்த விஷயத்தில் கையும் களவுமாக சிக்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை சீண்டும் விதமாக சீனா ஒரு முக்கிய திட்டத்தை கையில் எடுத்திருக்கு. இதனால் இந்தியா கடும் சிக்கலில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்காங்க இந்தியா. இது எந்த விஷயத்தில் அப்படிங்கிறத பற்றியும், இதே போல் இந்தியாவுக்கு ஆதரவாக பாகிஸ்தானை வெளுத்து வாங்கியிருக்காங்க. அந்த நாடு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம். அங்கேயும் தவறாமல் ஃபாலோ பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடந்துட்டு வருது நண்பர்களே. இந்த போராட்டங்கள் நடந்துட்டு வரும் வேலையில தான் அங்கே அந்த கூட்டத்தில் பேசிய ஒரு தலைவர் ஒருவர் என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தான் ராணுவத்தின் மீது ஒரு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவர் பேசியிருக்கிறது இப்போ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது கடந்த காலங்களில் பாகிஸ்தான் ராணுவம் இருக்காங்களே, அவங்களே காஷ்மீரில் வாழ்றாங்களே மக்கள், அவங்க கிட்ட காஷ்மீரிகளிடம் ஆயுதங்களை வழங்கியதாக சொல்லியிருக்கிறார் அவரு. மேலும் தற்போது உரிமைகளுக்காக போராடும் எங்களை தீவிரவாதிகள் அப்படின்னு பாகிஸ்தான் அரசு முத்திரை குத்துவதாக கடுமையாக சாட்டியிருக்கிறாரு. அவருடைய குற்றச்சாட்டுகள் தான் இப்போ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்தியாவுடைய ஒரு பகுதியான காஷ்மீரை பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதற்கிடையில தான் அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல பாகிஸ்தான் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் வெடிச்சிருக்கு. பாகிஸ்தான் அரசுக்கு எதிரான மக்கள் போராட்டங்கள் 24வது நாளை எட்டியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். போராட்டத்தின் ஒரு பகுதியாக தான் ராவல்கோட் ஈத்கா மைதானத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட கூட்டத்தில் உரையாற்றிய ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி தலைவர் சர்தார் அமன் கான் பாகிஸ்தான் ராணுவம் காஷ்மீர் பண்டிட்களுக்கு துப்பாக்கிகளை வழங்கியதை வெளிப்படையாக குற்றம் சாட்டினார். அவர் மேலே என்ன சொல்றாருன்னா, காஷ்மீரிகள் தங்கள் கைகளில் துப்பாக்கிகளை வைத்திருந்ததற்கு பாகிஸ்தான் ராணுவம் தான் முழு காரணம், அவர்கள் தான் துப்பாக்கியை கொடுத்தாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு அதே பாகிஸ்தான் அரசு எங்களை தீவிரவாதிகள் அப்படின்னு அழைக்குது. அவர்களுக்கு என்ன தைரியம் இருந்தால் நம்மை தீவிரவாதிகள் அப்படின்னு அழைப்பாங்க? சொல்லப்போனால் இங்குள்ள உள்ளூர் நிர்வாகத்துக்கும் தீவிரவாத அமைப்புகளுக்கும் இடையே தான் தொடர்பு இருக்கு. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ராவல்கோட்டில் தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்பான ஜெய்ஷ் இ முகமது நடத்திய நிகழ்ச்சியை உள்ளூர் அதிகாரிகள் ஆதரித்து வழி நடத்தினாங்க. ராவல்கோட்டுடைய துணை ஆணையர் அந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கினது மட்டுமில்லாமல் ஆயுதமேந்திய தீவிரவாதிகளுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்திருந்தார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக நடக்கும் இந்த போராட்டம் நாளுக்கு நாள் வலுப்பெற்று வருது. பேச்சுவார்த்தை மூலம் தங்களுடைய 38 அம்ச கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி பாகிஸ்தான் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அரசு இதனை செய்ய தவறினால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருடைய தலைநகரான முசாபராபாத்தை நோக்கி பிரம்மாண்ட பேரணி நடத்தப்படும் அப்படின்னும் அவர் எச்சரிக்கை தெரிவித்திருக்கிறாரு. அந்த பேரணி நடைபெற்றால் தங்களுடைய தற்போதைய கோரிக்கைகளை தாண்டி பாகிஸ்தான் தங்கள் பகுதியில் முற்றிலும் வெளியேற வேண்டும் அப்படிங்கிற பெரிய கோரிக்கையை அவர்கள் முன்வைக்க நேரிடும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. ஆக்கிரமிப்பு காஷ்மீர் முழுவதும் மக்கள் கூடுதல் உரிமைகள், பொருளாதார வளர்ச்சி மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்களை கோரி தொடர்ந்து போராடிட்டு வர்றாங்க. அண்மை காலத்தில் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக நடந்த மிகப்பெரிய போராட்டங்களில் ஒன்றாக இது பார்க்கப்படுது. தொடக்கத்தில் மின்கட்டண உயர்வு, கோதுமைக்கான மானியம் ரத்து செய்யப்பட்டது மற்றும் வரலாறு காணாத விலைவாசி உயர்வு ஆகியவற்றுக்கு எதிராக தொடங்கிய இந்த போராட்டம் தற்போது அரசுக்கு எதிராக திரும்பியிருக்கு. அரசு முறையான நடவடிக்கை எடுக்க தவறுனதுதான் நிலைமையை மோசமாக்கி இருப்பதாக மக்கள் சாடுறாங்க. ராவல்கோட் மற்றும் முசாபராபாத் போன்ற நகரங்களில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட வன்முறை மோதல்களில் பலர் உயிரிழந்தாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் பாகிஸ்தானுக்கு சரியான சம்மட்டி அடியை கொடுத்திருக்காங்க. பிஓகேல ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்து பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்பை இப்போ நடுநடுங்க வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆக மொத்தத்தில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கும் மக்களே இப்போ உண்மையை சொல்லியிருக்காங்க. காஷ்மீரிகளுக்கு பாகிஸ்தான் ராணுவம் தான் ஆயுதத்தை கொடுத்தாங்க, பாகிஸ்தான் ராணுவம் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு அவங்க ஓப்பனாக இப்போ பேசியிருக்கிறது உலக அரங்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது யாரெல்லாம் துருக்கி, சீனா, இன்னும் யாரெல்லாம் பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய ஷாக்காக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். தெரிஞ்சு இவ்வளோ நாளாக சப்போர்ட் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ அது வெளிப்படையாக மற்ற நாடுகளுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதனால் பாகிஸ்தான் இனி போய் எங்கே போய் கதறினாலும் பாகிஸ்தானுடைய பாட்சாலாம் இனி எங்கேயும் பலிக்காது அப்படிங்கிறதா இதன் மூலமாக தெரிய வந்திருக்கு. ஒவ்வொரு மேடையிலையும் பாகிஸ்தான் காஷ்மீர் பற்றி பேசும்போது இந்தியா ஒவ்வொரு மேடையிலையுமே சரியான கவுண்டர் கொடுத்து, சரியான பதிலடி கொடுத்து, சரியான மூக்கொடப்பை கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாத நாடு, பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்குற நாடு, பயங்கரவாதிகளுடைய புகலிடமாக பாகிஸ்தான் இருக்குது அப்படின்னு
ஒவ்வொரு முறையும் மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு வர்றாங்க. அதுதான் இப்போ வெட்ட வெளிச்சமாக இருக்கு. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கும் மக்களே அதை இப்போ வெளியில் சொல்லியிருக்கிறது உலக அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. வசமாக பாகிஸ்தான் சிக்கிருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும் விஷயம் ஒன்று நடந்திருக்கு. இந்தியாவுக்கு முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பல ஆண்டுகளாக கிடப்பில் இருந்த சீனா மியான்மர் வங்கதேச பொருளாதார வழித்தட, அதாவது சைனா மியான்மர் பங்களாதேஷ் எக்கனாமிக் காரிடோர் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த திட்டத்தை சீனா மீண்டும் முன்னெடுத்திருக்காங்க. வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மான் ஜூன் 22 தொடங்கிய 4 நாள் சீன பயணத்தின் போது இந்த திட்டம் மீண்டும் முக்கியத்துவம் பெற்றிருக்கு. பெய்ஜிங்கில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்த போது 2 நாடுகளும் பிராந்திய இணைப்பை வலுப்படுத்தும் நோக்கத்தில் இந்த பொருளாதார வழித்தட திட்டத்தை முன்னெடுப்பது குறித்து ஆலோசனை நடத்தினாங்க. இது குறித்து வங்கதேசத்துக்கான சீன தூதர் யாவென் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி வங்கதேசம் சீனா இந்தியா மியான்மர் பொருளாதார வழித்தட திட்டத்தை முன்மொழிஞ்சோம். சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் பல்வேறு காரணங்களால சீனா எதிர்பார்த்த அளவுக்கு அது செயல்படலை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த வழித்தடத்தில் இந்தியாவும் இணையுமா அப்படிங்கிற கேள்விக்கு பதிலளித்த அவர், விருப்பமுள்ள எந்த ஒரு நாடும் இதில் இணையலாம். இந்த திட்டத்துடைய நோக்கம் பிராந்திய இணைப்பு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துறது தான் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த திட்டத்தின்படி சீனாவுடைய யுன்னான் மாகாண தலைநகரான குன்மிங்கிலிருந்து மியான்மருடைய மாண்டலே வரை சாலை அமைக்கப்படும். அங்கிருந்து ஒரு பாதை யாங்கூன் நோக்கியும் மற்றொரு பாதை ரக்கைன் மாநிலத்தில் இருக்கும் கியாக்யூ ஆழ்கடல் துறைமுகம் நோக்கியும் பிரியும். அதுக்கப்புறமா அந்த வழித்தடத்தை ரக்கைன் வழியாக வங்கதேசத்துடைய சிட்டாகாங் மற்றும் காக்ஸ் பஜார் நகரங்களுடன் இணைத்து வங்களா விரிகுடாவில் இருக்கும் சிட்டகாங் மற்றும் மொங்லா துறைமுகங்களை நேரடியாக அடையும் திட்டம் சீனாவிடம் இருக்கு. உண்மையிலேயே இது முற்றிலும் புதிய திட்டம் இல்லை. அதாவது 1990களில் வங்கதேசம் சீனா இந்தியா மியான்மர் பொருளாதார வழித்தடம் அப்படிங்கிற பெயரில் குன்மிங்கிலிருந்து மாண்டலே டாக்கா வழியாக கொல்கத்தா வரைக்கும் இணைக்கும் திட்டம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் சீனாவுடைய பெல்ட் அண்ட் ரோடு திட்டம் தொடர்பாக இந்தியா எடுத்த எச்சரிக்கையான நிலைப்பாடு மற்றும் 2 நாடுகளுக்கு இடையிலான உறவுல ஏற்பட்ட விரிசல் காரணமாக அந்த திட்டம் முன்னேறலை. இறுதியில் 2019ஆம் ஆண்டு பிஆர்ஐ திட்டங்களின் அதிகாரப்பூர்வ பட்டியலிருந்தும் பிசிஐஎம் நீக்கப்பட்டது. இந்த புதிய வழி திட்டத்தில் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது எது அப்படின்னா, அது மியான்மருடைய உள்நாட்டு போர் தீவிரமாக நடைபெற்று வரும் ரக்கைன் மாநிலம் வழியாக செல்றது தான். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் 2026 அறிக்கையின்படி பார்த்தோம்னா, மியான்மர் இராணுவ ஆட்சி தற்போது நாட்டின் சுமார் 20% பகுதிகளை மட்டும்தான் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. மீதம் இருக்கும் பகுதிகள் ஆயுத குழுக்கள் அல்லது எதிர்ப்பு படைகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மான்லே கியாக்யூ ரயில் பாதை அமைப்பதற்காக 2021ஆம் ஆண்டு சீனாவும் மியான்மரும் பார்த்தீங்கன்னா ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செஞ்சிருந்தாங்க. இருந்தாலும் இதுவரைக்கும் அந்த திட்டத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மேலும் இந்த திட்டத்தில் வங்கதேசம் இன்னும் இறுதி முடிவு எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூன் 27ஆம் தேதி செய்தியாளர்களிடம் பேசிய வங்கதேசத்துடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, கலிலுர் ரஹ்மான், அவர் இந்த முன்வழியை தற்போது நாங்கள் ஆய்வு செஞ்சுட்டு வரோம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு. மேலும் ரகைன் மாநிலத்தில் அமைதி திரும்பினதுக்கு அப்புறம் தான் மியான்மர் வழியாக நிலப்பாதை அமைப்பது குறித்து முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டம் முக்கியமான புவிசார் அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு கருதப்படுது. ஏற்கனவே மேற்கு பகுதியில் சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம் மூலம் அரபிக்கடலுக்கு சீனா அணுகலை பெற்றிருக்கு. ஆனால் அந்த திட்டம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருடைய கில்கித் பல்திஸ்தான் பகுதி வழியாக செல்றதுனால இந்தியா தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வர்றாங்க. தற்போது இந்தியாவுடைய கிழக்கு பகுதியில் வங்காளா விரிகுடாவை நோக்கியும் புதிய வழித்தடத்தை உருவாக்க சீனா முயற்சிக்கிறது. இந்தியாவை 2 பக்கங்களையும் மூலோபாய ரீதியாக சூழும் நடவடிக்கையாக பார்க்கப்படுது. சமீபத்தில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்பும் இந்த சிபிசி திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தி குவாதார் துறைமுகத்தை பிராந்திய வர்த்தக மையமாக மாற்றுவது குறித்து உடன்பாடு எட்டிய நிலையில் கிழக்கில் இந்த சிஎம்பிசி திட்டத்தையும் வேகப்படுத்துவது சீனாவுடைய நீண்டகால திட்டத்தின் ஒரு பகுதியாகவே கருதப்படுது. மேலும் தாரிக் ரஹ்மான் ஜி ஜின்பிங் சந்திப்பின் போது தீஸ்தா நதி மேலாண்மை, வெள்ளத்தடுப்பு, பாசன வசதிகள், பசுமை பொருளாதாரம், டிஜிட்டல் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல துறைகளில் 2 நாடுகளும் புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொண்டாங்க. அதே நேரத்தில் ஒரே சீன கொள்கைக்கு வங்கதேசம் மீண்டும் தன்னுடைய ஆதரவை உறுதிப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். ஆக மொத்தத்தில் சீனா வங்கதேசம் சேர்ந்து இப்போ இந்தியாவை சுற்றி வளைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சீனாவுடைய இந்த திட்டம் எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம வரும் காலங்களில் தெரிந்து கொள்ளலாம். இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் பாகிஸ்தானுக்கு கண்டனம் தெரிவித்து இந்தியா ஜப்பான் இணைந்து ஒரு கூட்ட அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. டெல்லியில் நடந்த பிரதமர் மோடி ஜப்பான் பிரதமர் டகாய்ச்சி இடையே நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் இரு தரப்பினர் சார்பில் கூட்டறிக்கை வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையில் ஜம்மு காஷ்மீருடைய பகல்காம் பகுதியில் கடந்த ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி சுற்றுலா பயணிகள் மீது பாகிஸ்தானுடைய தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற அமைப்பு நடத்திய
கொடூரமான பயங்கரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல டெல்லி செங்கோட்டை கார் குண்டு வெடிப்பு சம்பவத்துக்கு கண்டனத்தை பதிவு செய்கிறோம். இந்த கொடூரமான தாக்குதல் செயலுக்கு பின்னாடி இருக்கும் குற்றவாளிகள் மற்றும் நிதியுதவி செய்பவர்கள் எந்தவித தாமதமும் இல்லாம சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது, அல் கொய்தா மற்றும் ISIS போன்ற ஐநாவால் பட்டியலிடப்பட்ட அனைத்து பயங்கரவாத அமைப்புகள் மற்றும் அதன் கூட தொடர்புடையவர்கள் மீது ஒருங்கிணைந்த உலகளாவிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். பயங்கரவாதிகளின் புகலிடங்களை வேரோடு அறுக்கவும், பயங்கரவாத நிதி மற்றும் சர்வதேச குற்றங்களுக்கு இடையிலான பிணைப்பை உடைக்கவும், பயங்கரவாதிகளுடைய எல்லை தாண்டிய நடமாட்டத்தை தடுக்கிறதுக்கும் சர்வதேச சமூகம் உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.